வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. இந்த முக்கியமான மாற்றங்கள் நம்ம எடுத்தோம்னா, இந்த வாரத்தில் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்புறம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வரார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வார தொடக்கத்தில் கொஞ்சம் மனக்லேசங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது, இல்லை ஒரு விதமான ஒரு தயக்க உணர்வு, ஒரு பய உணர்வு, இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வார தொடக்கத்தில். ஆனால் இந்த வார மத்தியமத்தில் ஒரு தைரியம் ஏற்படும். குறிப்பாக இந்த பிஸ்னஸ்மேன், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய பில் பாஸ் ஆகலை, பணத்தை புரட்டணும், இந்த ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ஃபைனான்ஸு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகும். உங்களால் கரெக்டாக மீட் அவுட் பண்ண முடியும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த வார மத்தியமம் நன்றாகவே இருக்கிறது. இந்த வார கடைசியில் நல்ல லாபம், முன்னேற்றம், எதிர்பார்த்த நல்ல செய்திகள், இதெல்லாம் வருது இந்த வார கடைசியில் ஏற்படும். அப்போது படிப்படியான ஒரு விஷயத்தில் வர டெவலப்மெண்ட்ஸை தான் இந்த வாரம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது. நமக்கு ரொம்ப உச்சமான ஒரு பலன்கள்லாம் ஏற்படுமா அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பார்த்தது நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்ற விதத்தில் இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.